எந்த ஒரு செயலை செய்வதா இருந்தாலும் அந்த செயலில் வெற்றி அடையணும்னு நினச்சிதான் முழு நோக்கத்தோட ஆரம்பிப்போம். இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த செயலில் வெற்றி கிடைக்காம தோல்வி ஏற்படலாம். ஒரு தடவை தோல்வி ஏற்பட்டால் பரவாயில்லைங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்யும் பொழுதும் ஒரு சிலருக்கு தோல்விகள் மட்டுமே வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நரசிம்மரை இந்த முறையில் வழிபாடு செஞ்சா அவர்களுடைய தோல்விகள் நீங்கி வெற்றிகள் கண்டிப்பாக உண்டாகும். நரசிம்மர் வழிபாடு எப்பொழுதுமே சக்தி வாய்ந்த வழிபாடு. அதுலேயும் நரசிம்மர் அவதரித்த நாளான சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு ஒற்றைப்படை எண்ணிக்கையில நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபடணும். லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசி மாலை மற்றும் தாமரை பூக்களை வாங்கி தரணும். அதே போல வீட்டில இருந்து பானகத்தை தயார் செய்து எடுத்துட்டு போய் அந்த பானகத்தை நரசிம்மருக்கு நெய்வேத்தியமா வச்சு நம்முடைய பெயர் நட்சத்திரத்தை கூறி நரசிம்மருக்கு அர்ச்சனை செய்யணும். நம்முடைய வேண்டுதலை நரசிம்மரிடம் வைத்து வழிபாட்டை நிறைவு செஞ்சதுக்கு அப்புறம் நெய்வேத்தியமான பானகத்தை பக்தர்களுக்கு பிரசாதமா தரணும். ஒவ்வொரு மாத சுவாதி நட்சத்திரத்திலையும் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நம்முடைய தோல்விகள் எல்லாம் விலகி வெற்றிகள் வர ஆரம்பிக்கும்.